சொன்னாராம், எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ என்ன, என் பொண்டாட்டி மேல புலி மாறி கொஞ்சம் பாஞ்சிருவேன். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, என் பொண்டாட்டி மேல புலி மாறி பாஞ்சிருவான் அப்படின்னாரு. ஐயோ, அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவன் மரத்தமே வச்சியா, மோட்டாலேயே சும்மா துரத்தி அடிப்பா பாரு, முறம் செஞ்சிடும். முறமே செஞ்சு போச்சுன்னா இல்லை யாரு? அந்த மாதிரி கல்வியே சிறந்தது அப்படின்னு இருந்த பாய அவங்க ஒழுக்கமே சிறந்தது. அந்த முறத்தால் அடிக்க ரெண்டும் ஒன்றும் பண்ணவே முடியல. ரொம்ப பயமா இருக்கு. தீர்ப்புக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம நேரம் கருதி அணித்தலைவருக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம தீர்ப்புக்கு போயிடலாம். ரொம்ப அற்புதமா இருந்தது ரெண்டுமே. எப்படி இருந்தது? அரும்பயன் ஆயும் அறிவினால் சொன்னால் பெரும்பயன் இல்லாத சொல். அறிவில் சிறந்தவர்கிட்ட இருந்து பயன்தராத வார்த்தைகள் ஏதாச்சும் வருமா? ரொம்ப அழகா இருந்தது. இவங்க கிட்ட ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் அந்த வாதங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பேச முடியல. எப்படி இருந்தது அந்த வாதம்? இப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். எப்படி இருந்தது? அதிகாலை எழும் பறவைக்குத்தான் அதிக இறை கிடைக்கும். ஒண்ணு, எண்ணற்ற சேவைகளால் இரவு பொழுதுகள் வீணாகின்றன. ரெண்டுமே சமபலமா? காலையில் எழுதுக்கு அது நிச்சயமா நமக்கு தெரியும், காலையில் எழுதுக்கிறது அளவு அப்படின்னு சொல்றது. ஆனால் எண்ணற்ற சேவைகளால் இரவு பொழுதுகள் வீணாகின்றன அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கும் போது சமபலம். உறக்கம் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு மன அழுத்தத்தில் நிறைய பேர் பைத்தியம் ஆயிட்டு இருக்காங்க. பணத்தை தேடி ஓடிட்டே இருந்தோட விளைவு உறக்கம் குறைத்திருக்கிறார்கள். ஆக எண்ணற்ற சேவைகளால், எண்ணற்ற அந்த தடங்கல்களால் இரவு பொழுதுகள், அழகான இரவு பொழுதுகள் வீணாகின்றன. இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா சமபலத்தில் இருக்கு. இதை போலவே இன்னொன்னு பார்க்கணும். நம்ம இந்தியா உலகம் உறங்கிக் கொண்டிருந்த போது, உலகமே உறங்கிக் கொண்டிருந்த போது இந்தியா விழித்திருந்தது. அது ஒரு கருத்து. இரவிலே வாங்கினோம் இன்னமும் விடியவே இல்லை அப்படின்னு இன்னொரு கருத்து. ரெண்டுமே சமபலத்தில் இருக்கு. நாம் வளர்ச்சியை பார்க்கிற அதே நேரத்தில் வீழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே சமபலத்தில் இருக்கு. ஒரு கண்ணாடி டம்ளர்ல 3/4 பாகம் தண்ணீர் இருக்கிறது என்று சொல்வதையும் ஒத்துக்கொள்கிறோம். அந்த கண்ணாடி டம்ளரிலே நீர் இருக்கிறது என்பதையும் நாம் ஒத்துக்கிறோம். உண்மைதானே? தண்ணீர் இருக்கிறது, ஆனால் முழுவதுமா இல்லை என்பதும் இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். காலே செல்பே இல்லை நம்ம கவலைப்படுறதை விட காலே இல்லாம இருக்கான் பத்தியா, அவனை பார்த்து நம்ம சந்தோஷப்படுத்தணும் சொல்றது அது சம பலமாவே இருக்கிறது. தப்புல நம்ம யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம பலம் வாய்ந்த ஒரு வாதங்களை வச்சிருக்காங்க. நிச்சயமா இவர்கள் நம்ம தில்லியில இருக்கக்கூடிய அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா மிச்ச வக்கீல்கள் காணாம போக வேண்டும். தானவே போயிடுவாங்க. இவர்கள் நிச்சயமாக எதை எடுத்துக்கொண்டாங்க வெற்றி பெற கொடுப்பாங்க. அவ்வளவு அற்புதமான திறன் வாய்ந்தவர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு நடுவில் இருக்கேன். ஆனாலும் ஒரு வழி இல்லை. சமன் செய்து சீர்தூக்கும் போர்தான் அமைந்துருவால் போராமை சான்றோர் பணி. யார் இருந்தது இந்த இருக்கையில்? இன்னைக்கு ஏதோ 4 பேர் இருக்கு. ஆனால் இந்த இருக்கையில இந்த பட்டிமன்ற அவையை அலங்கரிப்பதில் குன்றக்குடி அடிகளாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அமர்ந்த இந்த அவையில் இருக்கையில் அமர்ந்து தீர்ப்பு சொல்லும் போது நாட்டாளெல்லாம் கிடையாது, நாட்டாவே வெட்டி பொறுப்பு காத்திருக்காங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அவைக்குள் சரியான ஒரு தீர்ப்பை நாம நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டி இருக்கு. நம்ம உண்மைதான், கல்வி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன கிடைச்சிடும் கல்வி இல்லைன்னா? இந்த பெரிய அவையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்னா கல்வி உண்மை. கல்விதான் உங்களையும் அங்கே உட்கார வைத்திருக்கிறது. அதே கல்விதான் உங்களிடமிருந்து பெற்ற அதே கல்விதான் என்னை இங்கே அமர்த்தி இருக்கிறது. கல்வி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது என்பது ஒரு தெளிவான உள்ளங்கை நெல்லிக்கைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான விஷயம். அதே நேரத்திலே கேரள மாநிலம் தெரியும், இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் தான். அது யாருமே மறுக்க முடியாது. ஆனால் படிப்பவர்கள் நிறைந்த, படிப்பாளிகள் நிறைந்த அந்த மாநிலத்தில் குடிக்கிறவங்களும் இருக்காதுன்னு சொல்லும் போது படிப்பவங்களோட விழுப்பம் எங்க போகுதுன்னு ஒரு கவலை வருது இல்லை? உண்மைதானே? தமிழகம் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி எச்ஐவி என்ற கல்வியை நாம் தெரிந்து கொண்டது ஒழுக்கம் செஞ்சு போனதுடைய காரணம் தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவா சொல்றாங்க இன்னைக்கு. ஆக படித்தவர்கள் நிறைந்த சபையிலையும்
ஒழுக்கம் தவறினா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கவலைக்கு. அப்போ நம்ம கல்வியை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, என்ன மாதிரியான கல்வி இவர்களுக்கு வழங்கப்படுகிறது பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன இருக்கு இன்னைக்கு, என்ன இருக்கு? சுய விளம்பரம் இருக்கு. சுய விளம்பரம் எனக்கு தெரியும், யார் என்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா, யாருக்கும் அடிமையில்லை இவன் யாருக்கும் அரசனில். என்ன ஒரே சுய விளம்பர பாடல்கள் தான். கற்றவர்கள் அப்படி அவர் கம்பீரமாக நடந்து கொண்டிருக்காரு, மறுப்பதற்கு இல்லை. பழைய பாடல்கள் எடுத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த கல்வியாளர்கள் கூட அழகா ஒழுக்கமா பல்வேறு சிந்தனைகளை தெரிஞ்சுக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும்போது அப்படியே கட்டித்தோட வைக்கிறது. ரொம்ப அழகான பாடல் இருக்கு, நமக்கு தெரியும். நமக்கு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வந்தனாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடும் எழுதை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். இன்னும் அழகா இருக்குங்க. அப்படியே தேவை கொண்டு அப்படியே ஊத்துற மாதிரி இருக்கு. இல்ல ஒழுக்கத்தை என்ன சொல்றாங்க, இன்னும் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஊருக்காக வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்காக வீழ்ந்த நெஞ்சம் மலர்களாகலாம், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பதும் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம் அப்படின்னு டிடிஎஸ் பாடும் போது அந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தி இப்படிதான் இருக்கணும். எல்லாத படி சீனா சென்றாலும் கல்வியை கற்றுக்கொள், நபி சொன்ன பாழ்மொழிகள். கல்வியை கற்க எங்கு வேண்டுமானாலும் போதும், ஆனால் நீ மனிதனாக இரு. அப்போ கல்வியை காட்டிலும் ஒழுக்கத்தில் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. ஒழுக்கம் பற்றிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். பெரிய கற்று இந்த சபை திருமணத்துக்குள்ள நம்ம போயிருப்போம். நம்ம திருமணத்திற்கு போனால் அந்த தலைவர்கள் வருவாங்க, வாழ்த்துறையாற்றுவார்கள். ஆண்பார்ந்த நீண்ட கோடத்திலே வரவேற்க கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஏங்கள் வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு, நீங்கள் பூவும் நாரும் போல் நாரும் பூவும் போல் அப்படி இப்படி என்ன வாழ்த்துட்டு போவாங்க. பெரியார் ஒரு அவைக்கு போறாருங்க. பெரியார் பெரிய படித்தவர் இல்லை. பெரியார் அந்த அவையில உட்கார்றாரு. பெரியார வாழ்க்கை கூப்பிடுறாங்க. பெரியார் வந்து இருக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியல பெரியாரு, மா கல்யாணம் முடிய போகுது, முடிஞ்ச நேரம் பண்ணுவீங்க, ஊருக்கு விருந்து கூப்பிடுவாங்க, நல்லா போவீங்கல்ல போவீங்கல்ல, விருந்து கூப்பிட்டவங்களுக்கு விருந்து போடுவாங்கல்ல, உணவு சாப்பிடுவீங்கல்ல. அப்போ அந்த அம்மா, அந்த விருந்து கொடுக்குற அம்மா இந்த மேல இந்த மாப்பிள்ள மேல அப்படியே வந்து சாம்பாரை வந்து கொண்டு போய் ஊட்டும் போது கொஞ்சம் தெரிச்சு சாம்பார் மேல ஊட்டிட்டாங்கன்னா இவர் என்ன சொல்லுவாரு, சனியன விருந்துக்கு கூப்பிட்டு சாம்பாரை மேல ஊட்ட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, அந்த பதவிப்போம், ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க, பரவாயில்லம்மா பரவாயில்ல, தெரியாம தானே ஊத்துனீங்க, தெரிஞ்சா ஊத்துனீங்க அப்படின்னு பெரியாரு தான் சொன்னாரு. பா தெரியாத ஒரு அம்மா அந்த நேரத்தில் உணவு கொடுக்குறவங்க மேல தவறி விழுந்த சாம்பாரை நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை பார்த்துட்டு ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதை உன்னுடைய மனையாளிட்ட காமி, உன்னுடைய துணைவியா வராங்கல்ல அவங்க கிட்ட அந்த பண்பை நீ காட்டினீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டையே வராது. எவ்வளவு அழகாங்க. படித்தவர்கள் நிறைந்த அவையில் அதிகம் படிக்காத ஒரு நபர் ஒழுக்கம் சொல்லித் தருகிறார் என்று அதான் தெரியாது. துன்பக்கூடிய அடிகளாரை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். துன்பக்கூடிய மரத்தில் ஒரு மரபு இருக்கு. அம்மா இறந்து போனா, அம்மாவே இறந்து போனா கூட அந்த சாவுக்கு போகக்கூடாது. அதுதான் வந்து துன்பக்கூடிய அடிகளாருடைய அந்த மரத்தினுடைய பங்கு. போகக்கூடாது, இறப்புக்கு போகக்கூடாது. அவர் அப்படி விலகி இருக்கணும், அந்த உறவுகளிடமிருந்து விலகி இருக்கணும். அந்த துன்பக்கூடிய அடிகளார் அவரை பத்தி பார்க்கடல் புத்தகத்தில் வைரவத்திட்ட கேட்கிறாங்க, மரபு மீறப்படுவது அழகா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு பதில், அப்படிப்பட்ட துன்பக்கூடிய அடிகளார் சுனாமியின் போது அந்த ஆழிப்பேரையில அடித்து செல்லப்பட்டு ஒதுங்கி கடவுள் என்ன பண்ணும், அதை தன் கையால் போட்டு தூக்கி அந்த தொழிலாளரோடு இணைந்து அத்தனை பேரோடு இணைத்து கொண்டு போயிட்டு அதை புதைச்சார். அவர் யாரு? குண்டக்கூடிய அம்மா இறந்து போனாலும் கூட போகக்கூடாது என்று சொன்ன இடத்திலே இறந்த பிணங்களை தூக்கி வருகிற ஒரு மடத்தினுடைய அதிபதி வந்து கொண்டு போயிட்டு அடக்கம் பண்றாருன்னா நேயம் எவ்வளவு அழகா வெளிப்படுது பாருங்க.
மரபு மீறும் போது அழகிற மரபு அந்த நேரத்திலே அந்த மரபு பெருமிதப்பட்டதா அன்னைக்கு.